வணக்கண்ணா. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல்ஃப் எடுக்கல. அதுக்கு தான் அந்த கம்ப்ளைண்ட் வண்டியை கொண்டு வந்தாங்க. பல்சரு BS6 150cc லேட்டஸ்ட் வண்டி. செக் பண்ணி பார்த்தேன், 2 கோடு, சிஸ்டம் வோல்டேஜ் லோ. அப்போ இந்த மாதிரி பண்ணிச்சுன்னா நமக்கு என்ன தோணும், பேட்ரி மேலே சந்தேகம் வரும். பேட்ரி வேறு வச்சு பார்த்தேன், அப்பவும் எடுக்கலை. எல்லா ஃபியூஸையும் செக் பண்ணிட்டேன். இந்த ஃபியூஸு, இந்த இதில் வர இந்த மெயின் ஃபியூஸு, இது பிடுங்கினா மொத்தமாக டிஸ்பிளேலாம் ஆஃப் ஆகிரும், க்ரீன் கலரு. அப்புறம் இங்கே ஒரு 4 ஃபியூஸ் வரும் இந்த இதில். அது எல்லாமே செக் பண்ணிட்டேன். ஆனால் சாவி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணாலும் பேட்ரி புதுசு வச்சாலும் எடுக்கலை. என்ன பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா, டேங்கெல்லாம் எதுவுமே கலப்பலைங்க. ஒரு யூகத்தின் அடிப்படையில் இந்த ரிலே இருக்குது பாருங்கள், இந்த ஸ்டார்டர் ரிலே, அதை செக் பண்ணி பார்த்தேன். ரிலேவும் நல்லா தான் இருக்குது. இருந்து வர்ற எர்த்து இதுக்கு கிடைக்கல, அதுதான் பிரச்சனை. அதே மாதிரி கூடுதலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் சொல்கிறேன். இந்த ரெண்டு மூணு ரிலேயில் நமக்கு ஏதாவது போயிருக்கு, ஏதாவது கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு தெரியலன்னா, இந்த பம்ப் ரிலே இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு ரிலே. இந்த பம்ப் ரிலே வந்து சாவி ஆஃப் பண்ணோன்னே ஒரு டிக்கின்னு ஒரு சவுண்டு வரும். ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன், நான் கை வச்சு பார்த்தா தெரியும். இந்த பம்ப் ரிலேயில் இந்த ரிலே எந்த ரிலே வந்து நம்ம தூக்கி போட்டு செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் ஒயரு, 2 மஞ்சள் ஒயருக்கும் ஒரு லூப்பிங் கனெக்ஷன், ஒரு துண்டு ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், மஞ்சள் ஒயரு, மஞ்சள் கலரில் சிவப்பு கோடு போட்டது, சிவப்பில் மஞ்சள் கோடு போட்டது, ரெண்டுமே மஞ்சள் ரிலேட்டடாக வரும். ரெண்டுலேயும் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், சாவி ஆஃப் பண்ணிட்டு நமக்கு சில நேரம் சந்தேகம் வரும், ரிலே போயிருக்கா, பேட்ரி போயிருக்கா, வேறு ஏதாவது பிரச்சனையானு. ஜஸ்ட் இதை ஒன்று செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த கட்டத்துக்கு எதுக்கும் போகலாம். ஏன்னா எந்த பொருளையும் மாற்றக்கூடாது. எடுத்தோடனே வரும் அந்த ஒயர் சரியாக சொருவலை.